இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பாகம் எபிரெயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. மற்றும் யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முதலில் தேவ சித்தத்தை செய்பவர்களாக நாம் மாற வேண்டும். அடுத்து நமக்கு மிகுந்த பொறுமை வேண்டும். வாக்குத்தத்தம் பெற்ற நாளிலிருந்து அது நிறைவேறும் இடைப்பட்ட நாளில் கர்த்தர் நம்மை பரீட்சிக்கும் பட்சத்தில் அந்த சோதனையை சகித்து ஜெயம் பெற வேண்டும். மேலும் அந்த சோதனையின் மத்தியில் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் பெற்ற வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சில உதாரணங்களை பார்த்த பிறகு நாம் ஜெபிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 58 அதிகாரம் 8 உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டியதை இந்த அதிகாரத்தின் முதல் 7 வசனங்கள் சொல்லுவதை நாம் அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் செய்ய வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறபடி நாம் உபவாசிக்க வேண்டும். அப்படி உபவாசிக்கும் போது இந்த வாக்கு தத்தங்களை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம். ஆகையால் முதல் 7 வசனங்களில் சொல்லியபடி உபவாசம் பண்ணாமல் இந்த வாக்கு தத்தத்தை நாம் நமக்கென்று எடுத்துக் கொள்ள முடியாது. வெறும் வாக்கு தத்த வசனங்களை மட்டும் படித்துவிட்டு என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிர்த்துவிடும் என்று சொல்லிக் கொண்டு இருந்தால் நாம் சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டுமே தவிர ஒன்றுமே நடக்காது. பிரியமானவர்களே, வீட்டிலே அரிசியை வைத்துக் கொண்டு பசிக்கும் நேரத்தில் சமைக்காமல் சாப்பாடு கிடைக்குமா? வாக்கு தத்தங்கள் அரிசி என்று எடுத்துக்கொண்டால் நிபந்தனைகள் சமையல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் எந்த வாக்கு தத்தங்களையும் நாம் நமக்காக சொந்தமாக்கி கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, வாக்கு தத்த வசனங்களை படிக்கும் போது அந்த வசனங்களை மட்டும் படிக்காமல் அந்த வசனத்திற்கு மேலும் கீழும் உள்ள வசனங்களை படிக்க வேண்டும். அப்போது தான் அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள சரியான வழியை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேத புத்தகம் முழுவதும் வாக்கு தத்தங்களால் நிறைந்துள்ளது. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதும் உண்மை. ஆனால் ஒவ்வொரு வாக்கு தத்தத்திற்கும் பின்னால் ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிபந்தனையின்படி நாம் நடந்தால் மட்டுமே, அதாவது வாக்கு தத்தத்திற்கும் மற்றும் நிபந்தனைக்கும் நாம் ஆமேன் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போது தான் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாம் நிபந்தனையை காற்றில் பறக்க விட்டுவிட்டு வாக்கு தத்தத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு திருப்தி அடைந்து விடுகிறோம். உதாரணமாக, ஒரு நண்பர் காலையில் எழுந்தவுடன் கேலண்டரில் ஒரு வசனத்தை பார்க்க அங்கே அந்த நாளுக்குரிய வசனம், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற வசனத்தை வாசித்த பிறகு அந்த நண்பரின் உச்சி குளிர்ந்துவிடும். ஆனால் உபாகமம் 28 அதிகாரம் 14 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் மட்டுமே கர்த்தர் உன்னை தலையாக்குவார் மற்றும் மேலாக்குவார் என்றும் எழுதப்பட்டிருப்பதால் கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். மத்தேயு 28 அதிகாரம் 19 மற்றும் 20 நமக்கு தெரிந்த ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே
அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த வாக்குத்தத்தம் விசேஷமாக கர்த்தருக்கு சாட்சியாயிருந்து பாடுகளின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே ஊழியம் செய்பவருக்கு மட்டும் என்று எடுத்துக் கொள்ளலாம். ஊழியத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு. அதை கண்டு அஞ்ச வேண்டாம். நான் உங்களுடனே கூட எப்போதும் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏதாவது ஒரு சிறிய ஊழியத்திலாவது இருக்கும் பட்சத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் நமக்கென்று எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக எரேமியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அங்கே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இந்த வசனத்திற்கு முன்பாக பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் இப்படி சொல்லிக்கொண்டே போய் அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் மற்றும் அந்த வாக்குத்தத்த வசனத்திற்கு கீழே ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்பாமல் இருந்தால் அப்பொழுது மேலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாகும். தேவ ஜனங்களே, தேவனுக்கென்று ஒன்றும் செய்யாமல் எந்தவித பிரயாசமும் படாமல் வாக்குத்தத்தங்களை மட்டும் ஜெபத்திலே அறிக்கை செய்து கொண்டு இருந்தால் நிச்சயம் ஏமாற்றம்தான் நமக்கு மிஞ்சும். பிரியமானவர்களே, கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடக்கிறவன் கர்த்தருக்கு சிநேகிதனாகவும் கூட்டாளியாகவும் இருக்கிறான். மற்றபடி வேத வசனத்திற்கு எதிர்மறையாக நாம் காரியம் செய்து கொண்டும் எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டும் இருந்தால் நாம் சாத்தானுக்கு கூட்டாளியாக இருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன். சாத்தானுக்கு கூட்டாளியாக இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவரது கரத்தை நீட்டவே முடியாது. வேத வசனத்திற்கு கீழ்ப்படிதல் தடைப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு திறவுகோலாக இருக்கிறது என்பதை நாம் மறக்கவே கூடாது. தேவ ஜனங்களே, வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒவ்வொரு வாக்கு தத்தத்திற்கும் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை நாம் அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் அதன்படி நடந்து நாம் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த தியானத்தில் பங்கு கொண்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமது பிள்ளைகள் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை கட்டளைகளை அறிந்து அதன்படி நடந்து வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.